அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாக்யா பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 நாளா கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேரளா மற்றும் வயநாடு இது ரெண்டுத்துலயும் வந்து என்ன நடந்திருக்குன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ கேரளால இருக்கக்கூடிய வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு. ஸோ அந்த நிலச்சரிவு அப்படின்ற விஷயத்தை பத்தி இதுவரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல ஒரு முறை கூட நம்ம பார்த்ததே கிடையாது. எதுக்காக நம்ம அதை விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டட் கண்டென்ட்டா கொடுக்கறதுக்காக தான். ஓகேவா? ஸோ நம்ம அதை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்திய புவியியல் ஆய்வு வந்து சுரங்க அமைச்சகத்தின் கீழே தான் வந்து செயல்படுது. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1851 மார்ச் 4ஆம் தேதி தான் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை அப்படின்ற அமைப்பு வந்து எப்போ வந்து சட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் டிசம்பர் 23, 2005ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஹோம் அஃபேர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை இருக்குல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். அதனால தான் வந்து நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம், பேரிடர் மேலாண்மை மூலயமா நாங்கள் வந்து டிசாஸ்டர் ஏற்பட போதுன்னு தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேஜர் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்படும், ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஏற்படும் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னா 2239 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், தேர்டு தமிழ்நாடு, ஃபோர்த்து பிளேஸ் வந்து கர்நாடகா, ஃபிஃப்த்து வந்து ஜம்மு, சிக்ஸ்த்து வந்து அஸ்ஸாம், ஹிமாச்சல் வந்து 7, 8th வந்து மகாராஷ்டிரா, 9 வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், 10th பிளேஸ் வந்து மேகாலயா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 இடங்களில் வந்து ஆல்மோஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3782 இடங்களில் வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நிலச்சரிவு வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து ஒரு நிலச்சரிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இடிந்த அல்லது சிதைந்த பாறைகளின் சரிவில் தான் பார்த்தீங்கன்னா அதோட சாய்வில் தான் நகர்ந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரி, ஒரு மலை இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாறைகள் இருக்கும்ல, ஸோ அந்த பாறைகளின் இடுக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி வந்து மழை தண்ணி வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னா, சரி மழை பெய்யுது அப்படியே ஸ்லோப் ஆகி கீழே தானே வரணும்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளின் இடுக்கலையோ அல்லது வந்து ஸோ மண் இருக்குது அப்படின்னா அந்த இப்போ நார்மலாக ஒரு மண் ரோடு இருக்குன்னா அந்த இடத்துல நம்மளால வேகமாக ஒரு வண்டியை கூட ஓட்ட முடியாது. ஸோ அப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய அந்த பாறைகளின் இடுக்கில் வந்து தண்ணி அதிகமாக புகுந்து ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பாறைகளாக வந்து நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுக்கான முதல் காரணியாக சொல்கிறாங்க. அப்படி வந்து நகர்ந்துச்சு அப்படின்னா புவியீர்ப்பு விசை வந்து நேரடியாக அதோட தாக்கத்தில் ஈடுபடும். ஸோ அப்படி தாக்கம் ஈடுபட்டுச்சு அப்படின்னா நிலச்சரிவு வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. மழை பொழிவு, அடுத்தது வந்து பனி உருகுதல், நீரோடை அரிப்பு, வெள்ளம், பூகம்பம், அடுத்தது எரிமலை செயல்பாடு, மனித நடவடிக்கைகள், இது மாதிரியான இடையூறுகள் வந்து அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நிலச்சரிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்மளோட ரீஜியனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மழை பொழிவு, வெள்ளம், நீரோடை அரிப்பு இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ பனி உருகுதல் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய ஹிமாச்சலில் தான் வந்து அதிகமாக ஏற்படும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிலச்சரிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்படுறதே வந்து பொருட்சேதம் தான். நம்ம முதல்ல வாழ்கிறதுக்கான நீடே ஃபஸ்ட்டு என்னன்னா பொருள் தான். ஸோ அந்த பொருட்சேதம் அடைஞ்சிச்சு அப்படின்னா கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நிலச்சரிவுனால நிறைய பேர் காயம் ஏற்படும், அதிக இறப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வளங்களை வந்து மோசமாக பாதிக்கும். ஸோ எக்கனாமிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபால் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் விநியோகம், மீன்பிடி, கழிவுநீர் அகற்றும் அமைப்புகள், காடுகள், அணைகள் மற்றும் சாலைகள் இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவின் போது மரங்கள் வந்து விரிசல் விடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பாறைகள் வந்து ஒன்று ஒன்றா இடிந்து கீழே விடும், நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அசாதாரணமான வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல வந்து பாறைகள் நகருது அப்படின்னும் போது என்ன நடக்கும்னா சவுண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து முன்னெடுத்தாலும் வேகம் எடுத்து ஓட முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கு அருகில் இருக்கிறனாலோ நீரோட்டத்தின் திடீர்னு வந்து அதிகரிப்பு ஏற்படும். ஸோ அதாவது ஆறு பக்கத்துலையோ அல்லது வந்து ஒரு அருவி பக்கத்துலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு நதி பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி வேகம் எடுக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெளிவான நீராக இருந்து சேற்று நீராக மாறுவதற்கு வந்து எச்சரிக்கை விடுக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட்ஸ்லைட் ஏற்படும் அப்படின்றதுக்கான அறிகுறிகளாக இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து
ஒரு வாகனம் ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த ரீஜியனில். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளட் வரும்போதும் ஒரு ப்ரெக்னன்சி ஒய்ஃபை வந்து அவ்வளோ வேகமாக காரில் கிராஸ் பண்ணி அவர் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கூட்டு போகிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரு ப்ளஸ் வந்து ஒரு பிளஸ்ஸிங்கு இதெல்லாம் இருக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகனமெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதில் நிலச்சரிவின் போது எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2024 மட்டுமே பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்களில் உலக அளவிலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆண்டு அதிகமான நிலச்சரிவு எங்கெங்கே ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் உள்ள யுன்னான் அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பப்புவா நியூ ஜெனிவா நாட்டில் பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியாவில் சுலவேசி அப்படின்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஸோ 2024 ஜூலை 30 தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் மேப்பாடி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சரி, இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு 10க்கும் மேற்பட்ட டீ எஸ்டேட் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதிகமாக உள்ள காரணத்தால் இழந்தவர்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தான் வந்து அதிகமாக இறந்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். லேண்ட்ஸ்லைடோட ஆரிஜின் இங்கே தான். ஸோ அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா முண்டக்கை சூரல்மலா டவுன், சூரல்மலா பிளேஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டமாலா அடுத்து இந்த ரீஜியனில் தான் பார்த்தீங்கன்னா நூலப்புழா இருக்குது. ஓகேவா? நூல்புழா இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த லேண்ட்ஸ்லைடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே மழை அதிகமானதுனால அதுவே பார்த்தீங்கன்னா வெள்ளமாக மாறுது. ஓகேவா? இந்த முண்டக்கை அப்படின்ற பகுதியிலேருந்து தான் இன்னும் நிறைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 276 பேர் வந்து இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்தது 240 பீப்புள் வந்து காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா காணவில்லைனாலே அவங்க வந்து இல்லாததுக்கு தான் சமம். ஸோ இறப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீவிரமான பாதிப்புகள் ஏற்பட்டு தற்போது வந்து சிகிச்சையில் உள்ளவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இதெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாநில அரசு தெரிவித்தாலும் ஸோ முன்னாடி 2011 வாக்கிலே பார்த்தீங்கன்னா மாதவ் காட்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து 3 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மாதவ் காட்கில் கமிட்டி வந்து அறிக்கை வெளியிடுறாங்க. இது மாதிரி 3 பிரிவாக பிரித்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே ஒரு 3 சூழலியல் மண்டலங்களாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமான பணிகள், குவாரிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் வந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த இடத்தெல்லாம் வந்து கட்டுமான பணிகளே ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்காக எச்சரித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனெல்லாம் இந்த கமிட்டி போயிட்டு விசிட் பண்ணி ஸோ மண்ணரிப்பு வந்து அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டீ உள்ளிட்ட ஒற்றை பயிர் சாகுபடியை வந்து கைவிட்டுறணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் வைக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து அந்த மலையில் ஏறி இறங்குவீங்க. அந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செட்டில்மெண்ட்டு அடுத்து பீப்புள் செட்டில் ஆவீங்க. ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா காட்டு நிலங்களை வந்து வேறு பயன்பாடுகளுக்காக நம்ம மாற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒற்றை பயிர் சாகுபடியை வந்து கைவிட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு வந்து கஸ்தூரி ரங்கன் குழு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அவங்க என்ன வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 58% இடங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்குபை பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கைவிடணும். அந்த 58% அப்படின்றதுலேருந்தே ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஏற்கனவே நடந்த இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாதவ் காட்கில் கமிட்டியில் மத்திய அரசும் மாநில அரசும் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. இந்த அறிக்கை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவே காட்கில் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மத்திய அரசு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களோட அறிக்கை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மாநில அரசான கேரளா மற்றும் கர்நாடக அரசு வந்து மறுப்பு தெரிவித்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் 37% வந்து சூழலியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், கிரானைட் குவாரிகள் இது எல்லாமே வந்து இந்த ரீஜியனில் முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் முக்கியமான 3 பிளேஸில் வந்து கண்டிப்பாக லேண்ட்ஸ்லைடு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ரீஜியன் அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. 1.4 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த ஹிமாச்சல் இந்த ரீஜியனில். நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1.8 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க டேஞ்சரஸாக. நெக்ஸ்ட் இதே கேரளாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 கிலோமீட்டர் லேக் ஸ்கொயர்
1.0 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டேஞ்சர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட்லேருந்து ஆல்மோஸ்ட் 1000 பீப்புள் கிட்ட வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது உடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முண்டகை அப்படின்ற ரீஜியனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வீடுகளும் குழந்தைகளும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதிலேருந்து மீட்கிறதுக்கு வந்து இன்னும் சில வாரங்களே தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக ஒரு இடத்துலேருந்து மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவிலான நம்மளுக்கு ஹெல்ப் கிடச்சிதுன்னா நிச்சயமாக விரைவில் இந்த பணிகள் வந்து துரிதமாக முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்காக ஜியாகிரஃபியில் வந்து வரும்ல நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்ற அந்த ஒரு டாபிக் கீழே தான் பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இதை வந்து மறக்காமல் இந்த பெர்ஸ்பெக்டிவில் படிச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்காக ஒரு 2 கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னோமோ அதே கொஸ்டின்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடாகவே முடிச்சிட்டோம் நம்ம. கொஸ்டின்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆப்ரேட்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய புவியியல் ஆய்வு வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுகிறதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாஸ் எனக்டட் ஆன் விச் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? மறக்காமல் எங்கே சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ தடையில்லா சேவைகளை தொடர்ந்து பெறுவதற்கு நம்மளுடைய வரண்டா ரேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.